ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் காலையில் எந்திரிச்சது இந்த செடிங்கள்லாம் பார்க்கும்போது மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி காலையில் எந்திரிச்சதும் பார்த்தோன்னா நிறைய பூ வந்து பூத்திருந்தது. ரோஸ் செடியிலலாம் நிறைய மொட்டு விட்டுருந்தது, பூவும் பூத்திருந்தது. இந்த பூ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த காற்றுல ஆடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது, கண்ணுக்கு எதமாக. ஸோ இந்த ஒரு தொட்டிலே வந்து 3 கலர் 4 கலராக பூக்கும். இது நாட்டு ரோஸு. அந்த மொட்டு தெரியுது இல்லையா, அது வந்து பெங்களூர் ரோஸுன்னு சொல்லுவாங்க. அதிலே வந்து ஒயிட்டு லைட் பிங்க்லேயும் பூக்கும். அது பூக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக காமிக்கிறேன். மணி பிளான்ட்டு எங்கள் வீட்டில் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கருவேப்பிலை செடி கூட எவ்வளோ நல்லா இருந்திருக்குன்னு. இந்த ரோஸ் கூட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக காற்றுல ஆடுதுன்னு. ஆடும்போது பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது. காலையில் இயர்லி மார்னிங் எழுந்துச்சி வெளியே வரும்போது நல்லா விடிஞ்சிருந்தது. எங்கள் வீட்டில் 5 மணிக்கெலாம் வெயில் வந்துடுது. நாங்கள் நார்த்தில் இருக்கிறோம் இல்லையா, இங்கே வந்து வெயில் ஜாஸ்தி. அதனால் காலையில் சீக்கிரமாக விடிஞ்சிருது. நிறைய செடிகள் வந்து வச்சுருந்தோம். யாருக்கெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பால்கனியில் செடி வளர்க்க பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனும் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், செம்பருத்தி செடியிலேயும் நிறைய மொட்டு பூவெலாம் விட்டுருந்தது. இந்த பூ கூட அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எங்கள் வீட்டில் எல்லோ கலர் ரோஸ் செடி இருக்குது. அதில் வாங்கின புதுசில் வந்து 2 பூ தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் பூவே வரல ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு காரணம் என்னென்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், யாருக்காவது தெரிஞ்சானா.